அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு தேங்காய் தேங்காய் பால் சாதம் தாளித்து சாப்பாடுக்கெலாம் வந்து சூப்பரான ஒரு அருமையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா இப்போ சூடாகட்டும். இப்போ வந்து நான் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அந்த பிரிஞ்சி இலை மட்டும் கொஞ்சம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பொடுசாக கட் பண்ணி வச்சா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இது இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது நமக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நான் வந்து கறி வந்து 1/2 kg வந்து சிக்கன் ஈரல் தான் எடுத்திருக்கேன். நம்ம சிக்கன் ஈரலை வச்சு தான் இந்த ரெசிபிஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டாக அரைச்சதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் 1/2 kg வந்து சிக்கன் ஈரல் தான் எடுத்திருக்கேன். அந்த ஈரல் வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த மசாலாவோட எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன்லேருந்தே நமக்கு வந்து தண்ணி விடும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் நான் மூடி போட்டு வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து 3 விசில் விட்டுக்கலாம். சிக்கன்கிறதுனால நல்லா வெந்துடும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு இதில் தேவையான ஸ்பைசஸான பெப்பர் பொடி, ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லி புதினாலாம் சேர்த்துருக்கேன் நான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.